இப்ப நாம வந்து அந்த கல்லாமைங்கிற அதிகாரத்துல 406வது குறளுக்கு வந்துட்டோம். 406வது குறள்லையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் வந்து அந்த கல்லாமை வந்து எவ்வளவு கொடியது அப்படிங்கறத வந்து ஒரு சொல்ல வேண்டியது. அந்த கல்லாமை வந்து கல்லாமை அந்த கல்வி அப்படிங்கும் போது அவ்வளவு நுணுக்கமா வந்து இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து எழுதுது அதை வந்து படிச்சு கொடுக்காங்க அதெல்லாம் இது பண்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு நமக்கு பார்க்கும் பொழுது அதுகளுக்கு வந்து அந்த சொந்த தாய் மொழியிலேயே அவங்க படிச்சு கொடுக்கறவங்களுக்கும் அவ்வளவு வந்து தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட தெரியல. ஏன்னா நிறைய பிள்ளைகள் சொந்த தாய்மொழியில இந்த துணை எழுத்து, அதுக்கப்புறம் புள்ளி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அகர எழுத்துக்கள், அதுக்கப்புறம் அந்த வடிவங்களை வந்து ஒழுங்கா எழுதுறது, அதுக்கப்புறம் அந்த மெய்யெழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இப்படின்னு சொல்லி இந்த எழுத்துக்களை எல்லாம் வந்து சொல்றாங்கல்ல ஐடென்டிபிகேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். அப்போ இந்த எழுத்துக்களை வந்து பிள்ளைகள் வந்து அந்த இது காணா இது ஆனா எப்படி எல்லாமோ வந்து சொல்லி கொடுக்காங்க. இந்த ஆண் ஆ அப்படின்னு சொல்லக்கூடியத ஆன்னு சொல்லி கொடுத்த உடனே இவனுக்கு ஆவுக்கும் ஒரே ஒலிப்பான் தான் அவனுக்கு வந்து வருது. இது இப்படி ஒலிக்க கூடாது. நீ அப்ப அவன் என்ன நினைச்சிருந்தான்னா அதிரசம்னு இருந்துச்சுன்னா ஆதி ரசம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வாசிக்க வேண்டிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு நுண்ணிய படிப்பு, ஒரு இலக்கியம், மற்ற எழுத்து, நாம நினைத்தது வந்து எழுதக்கூடிய ஒரு இதுகள் எல்லாம் வந்து அந்த தாய்மொழியிலேயே நிறைய இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து அந்த மனிதர்கள் எவ்வளவு கீழ் நிலைக்கு வந்திருந்தாங்க. அதத்தான் அவர் இந்த குரல்ல ஒரு சொல்றாரு. என்னன்னா அந்த அவர் சொல்றது கல்லாதவர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உலர் என்னும் மாத்திரை அல்ல இருக்காப்பா, என்னத்தையோ உயிர் ஊசலாடிட்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி உலர் என்னும் மாத்திரை அல்லால் பயவா களர் அணையர் கல்லாதவர். எப்படி சொல்ற? அவன் வந்து ஒரு மனிதன் வந்து அந்த வந்து மொழிகள்ல வந்து அவன் வந்து கல்லாமை வந்து அவனுக்கு வரும் பொழுது அவன் வந்து ஏதோ வந்து அவன் உயிரோடு இருக்க. உலர் என்னும் மாத்திரை எல்லாம் பயவா களர் அண்ணா கல்லாத. எப்படிப்பட்ட அதாவது ஒரு டேமேஜிங்கான இன்டைட்மெண்ட். நீ ஒரு கலர் நிலத்துக்கு ஒப்பானவன் தான். நீ உனக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு அத வந்து நீ வந்து எப்படி வந்து நீ வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்?
நீ ஏதோ வந்து இந்த உலகத்துல வந்து இந்த உயிரோட இருக்க அப்படிங்கிற அளவுலதான் அந்த இது. ஒரு பயவா களரணையர் கல்லா, ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு களர் நிலத்திற்கு ஒப்பானவன் தான் கல்லாதவன் அப்படின்னு சொல்லி இந்த குரல் சொல்ல. எவ்வளவு பெரிய ஒரு இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எல்லா மாணவர்களுமே தமிழ்ல வந்து ஒரு நல்ல ஆர்வத்தோட தமிழ் எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறவங்க பிள்ளைகளுக்கு வந்து அதை நல்லா சொல்லி கொடுத்து எப்படி இல்லாமோ வந்து ஒரு இந்த படிப்பு அறிவே வந்து நாம வந்து அதை விட்டு விலகி போய் அப்படியே படிக்கிறது இல்லாம. அதனால இதுல வந்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் சொல்றாரு, இன்னும் நிறைய சொல்றாரு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி அதுவரை நன்றி. வணக்கம்.